கோவிலுக்கு போவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். கோவிலுக்கு போகும்போது விளக்கு ஏற்றுறது நம்ம குறைகள் தீரும். கோவிலுக்கு போகிறதே நம்ம புண்ணியத்தை தேடிக்க தான் போகிறோம். அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ரொம்ப நிதானமாக நின்று சாமியை பார்த்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க. நம்ம இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போகிறோம், ஒரு முருகர் பக்தர்களாக இருக்கும். நம்மளும் நிதானமாக தான் கும்பிட்டு வரோம். ஆனால் சில பேரை பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். எங்கே விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களோ அங்கே போய் விளக்கு ஏற்றுறது, விளக்கு ஏற்றிட்டு அந்த எண்ணெய் கையில் இருந்துச்சுன்னா சாமி கட்டியிருக்க துணியில் அது துடைக்கிறது, மூலவர்கிட்ட தீபாத்தனம் காட்டிட்டு எல்லாருக்கும் காட்டும் போது நம்ம தீபாத்தனம் எடுத்துட்டதுக்கப்புறமாவும் பிரசாதம் அங்கே வாங்கிட்டதுக்கப்புறமாவும் அங்கேயே நிற்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் சில பேர் நினைக்கவே மாட்டேன்றாங்க. சாமி கும்பிட்டோன்னா நம்ம மட்டும் நல்லா சாமி கும்பிட்டா போதும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கோவிலுக்கு போயும் பயன் கிடையாது. கோவிலுக்கு போகிறதே நம்ம புண்ணியத்தை தேடுறதுக்கு தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தவங்கள துன்பப்படுத்துறது, கோவிலை அசுத்தப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பாவ செயலாக ஆகும். அதனால் நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி கோவிலையும் கோவிலுடைய சுகாதாரத்தையும் நம்ம கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். கோவிலோட அசுத்தம் பண்ணாமல் நம்ம கோவிலை அழகாக நம்ம வச்சுக்கிறதுல நமக்கு கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்டு ஏதாவது பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அது சாப்பிட்டு அங்கேயே போடுறது, ஒரு டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறது இல்லை, இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்மலாம் அப்படி இருக்க வேணாம். நம்ம முருகர் பக்தர்களாக இருக்கோம். நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம சுத்தமாக வச்சுப்போம் கோயிலை. நான்லாம் கோவிலுக்கு போனேன்னா சுத்தமே பண்ணிட்டு வருவேன். தொடப்பெல்லாம் எடுத்து அழகாக பெருக்கிட்டு டைம் இருந்ததுன்னா நிறைய நம்ம சாமிக்கு நம்ம எவ்வளோ நன்மை நம்ம சேருமோ அவ்வளோவும் நமக்கு நல்லது. கோவிலுக்கு போய் விளக்கு போகிறதுனால மட்டும் நமக்கு புண்ணியம் கிடைக்காது. அந்த கோவிலை நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டா இன்னும் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த கடவுள் நம்மளுக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஏன்னா நம்ம வீட்டை யாராவது சுத்தமாக வச்சுக்கிட்டா நமக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்கள. அதே மாதிரி தானே கடவுளுக்கும் ரொம்ப பிரியமான மனுஷங்களாக நம்ம ஆயிடுவோம். கடவுளுக்கே ரொம்ப பிரியமானவங்களாக நம்ம இருப்போம். மனசுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு ரொம்ப பெருத்தன்மையான மனசாக இருக்கணும். இறைவன் வாழக்கூடிய மனசு. நம்ம முருகர் பக்தர்களாக இருக்கோம். எல்லாருமே நம்ம இன்றைக்கி கரெக்டாக தான் இருக்கிறோம். ஆனால் சில பேர்கள் இந்த தவறு செஞ்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் தன்மையாகவும் பொறுமையாகவும் எடுத்து சொல்லுவோம். அதில் எந்த தப்பும் கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.